கல்வி சம்பந்தப்பட்ட ரெண்டு விஷயங்களை நம்ம கேட்டிருப்போம். ஒண்ணு பாத்தீங்கன்னா கற்றலை விட கேட்டல் எளிது அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையுமே பாருங்க. இன்னைக்கு எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ எழுத்து அப்படின்றது நம்ம படிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய விஷயம். அப்படி நம்ம படிக்கும்போது தான் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மூளையில போய் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டோர் ஆகும். கற்றலை விட கேட்டல் நல்லது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கேட்கிறோம். அதை வீடியோவா இன்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை மறந்துடுறோம். அப்ப கேட்கறதும் நல்லது, படிக்கிறதும் நல்லது. அதை படமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ரீல்ஸ்லயோ ஏதோ ஒரு விஷயங்களையோ வீடியோக்கள் மூலமா பார்க்கும்போது அது ஓவர்லோட் ஆகி நம்மளோட மைண்ட்லேயே ஸ்டோர் ஆகாம போயிடுது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை ஒன்று கேட்டல் மூலயமாவோ இல்லை எழுத்தின் மூலமாவோ படித்து தெரிஞ்சுக்கும் போது தான் நம்மளோட மூளையில போய் ஸ்டோர் ஆகி ரிட்ரைவ் பண்றதுக்கு ஏற்ற டேட்டாவாது இருக்கும்.